மினி ப்ளூடூத் இது அசம்பிளி பண்ணது. சுவிட்சு போட்டால் ஒன்றுமே இல்லை, சைலண்ட்டாகுது. எந்த பட்டன் அழுத்தினாலும் சரி, வால்யூம் வச்சாலும் சரி, ஒன்றுமே இல்லை, கம்முன்னுக்குது. சரிட்டு டக்குன்னு பிரிச்சுட்டேன். பிரித்து பார்த்தலாம் என்ன தான் அங்கே இது அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை. ஒரு 200 மில்லி ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, ஒரு சின்ன ஐசி ஆடியோ போர்டு ஒன்று, ப்ளூடூத், இவ்வளோ தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று. கண்டு கட்டுறது ஒரு வரைக்கும் பார்த்தேன். அதில் பிரச்சனை ஒன்றுமே தெரில. பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் சரி, பார்த்து எல்லாமே நல்லா இருக்குது. வோல்ட்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணேன். வோல்ட்டு எல்லாமே வருது. பாருங்க, 16 வோல்ட்டு வருது. ஐசி போர்டு வோல்ட்டும் வருது. ரெகுலேட்டர் செக்ஷன்லேருந்து 5 வோல்ட்டும் வருது. ப்ளூடூத்தும் வேலை செய்யலை, ஆடியோவும் வேலை செய்யலை. சரி, ஐசியெல்லாம் வோல்ட்டு தான் வருது. ஆனால் ஸ்பீக்கர் அவுட்புட் வருதான்னு அதுவும் செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 7லேருந்து 8 வோல்ட்டு கிட்ட வரும். ஆனால் அதுவும் வரல. ஒன்றுமே இல்லை, சுத்தமாகுது. சரி, உடனே பிரித்து பார்த்துடலாம். மேல் பக்கம் தான் ஒன்றுமே இல்லையா, கீழ் பக்கம் அது ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு போர்டு பிரிச்சுட்டுங்க. பின்னாடி பக்கம் அந்தளவுக்கு ஒன்றும் தெரில, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தாங்க இது. அதுக்கப்புறமா தான் உத்து பார்த்தோம்பா, ஐசி எப்படியே வச்சு போய்க்குது. தெரிதா உங்களுக்கு? ஐசி வச்சு போய்க்குது பாரு. அந்த ஐசி வச்சதுனால தான் நமக்கு வந்து பிரச்சனையே. ஏற்கனவே இந்த ரெகுலேட்டர் நான் மாற்றிட்டேன். பழைய ரெகுலேட்டர் ஒன்று இருந்தது. அந்த ரெகுலேட்டர் வந்து அப்போ 5 வோல்ட்டு வரல. இது முன்னாடி என்ன பண்ணேன், அந்த கலைஞர் டிவிலேருந்து ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துக்கினேன். அதுலேருந்து எடுத்து போட்டேன். ஒன்று போட்டேன்னு 5 வோல்ட்டு வந்துச்சு. ஆனால் ஆடியோ வேலை செய்யலை. அப்புறமா தான் இது அது வச்சு போய்க்குது. அதோட இந்த ப்ளூடூத்தும் சுத்தமாக வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணுறது, மொத்தம் செட்டும் மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். கஸ்டமரை எவ்வளோ ஆகுமான்னாரு. இது ஒரு 150 ரூபா ஆகும்பா, அது ஒரு 30 ரூபா 40 ரூபா ஒரு ஐசியை வாங்கிட்டு கொடுத்துருனேன். ஆமாம், அது நான் புதுசாக வாங்கிக்கலாமே அப்படின்னாரு. இல்லைப்பா, நீ வாங்கி மாற்றிக்க, எல்லாமே நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன். அவர் சரிங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்கினார். அஞ்சு வோல்ட்டு போர்டுலேருந்து வருது, ஆனால் கெப்பாசிட்டருக்கும் வருது. ஆனால் நமக்கு வந்து அந்த ப்ளூடூத்து வேலை செய்யலை. தான் 5 வோல்ட்டு வருது, ஆனால் நமக்கு வந்து போர்டு வேலை செய்யலை. அந்த போர்டு ரிப்பேர் பண்ணவும் முடியாது. அதனால் நான் தூக்கி ஓரமாக போட்டு, சரி இந்த ஆடியோ ஏசி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ஏசி வாங்கினோட்டோம். கட்டும்போது நல்ல விற்க வச்சு, புது விற்க வச்சு நல்லா வந்து கட்டுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சுத்தமாக வரும். இல்லைன்னா ட்ராக்குக்கு பிச்சுன்னு போடும். சரியில்லாத விக்கி போட்டிங்கன்னா நமக்கு கட்டி சால்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். பேஸ்ட்டில் நல்லா இது பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டுங்க, ஈஸியாக வந்துடும். இந்த ஐசி போகாத காரணமே ஹீட் சிங்க் தான்.
தம்மா துணி ஹீட்ஸிங் போட்டுக்கிறான். அது எப்படி ஹீட்டு தாங்கும்? எப்படி ஹீட்டை வெளியேற்ற முடியாது. புது ஐசி இது CD 6283CS. இந்த ஐசி தான் புது ஐசி. ஐசி போடும்போது எந்த டேரக்ஸ் காட்டுமோ அதே மாதிரி போடணும். ஐசி மாற்றி கீத்து போட்டால் புகை வந்துடும். அதேமாதிரி சால்டிங் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற லெட்டு வாங்கி சால்டிங் பண்ணு. சும்மா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு லெட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணேன்னா மண் மாதிரி இருக்கும். சரியாக கரையாது. ட்ராக் வந்து சரியாக ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் புது ஐசி தானே மாற்றினோன்னா பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்காது, தலைவலியாக இருக்கும். நல்ல லெட்டை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் திண்ணூறு ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடு. அப்போ தான் ட்ராக் எங்கே போக தெரியும். ஐசி அடிச்சதில் அந்த ட்ராக் போயிடுச்சு. ஒரு ஜம்பர் ஒன்று போட்டு விட்டேன். இது புது ப்ளூடூத். இது ப்ளூடூத் வாங்கின உடனே டக்குன்னு 5 வோல்ட்டு சொறி விடக்கூடாது. ஜாக்கியாக அப்படி சொருனேன்னா உனக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா அதில் பிசிபியில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு ஒரு இடம் போட்டிருப்பான், கிரவுண்டுன்னு போட்டிருப்பான். ஆனால் கிரவுண்டு இடத்துல 5 வோல்ட்டில் கிரவுண்டு மாறி இருக்கும். அவன் பிரிண்ட்டு போட்டதுக்கும் அங்கே சப்ளை கொடுத்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு முறை கிராஸ் செக்கு கிரவுண்டில் வச்சு முதல்ல கிரவுண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அவன் எழுதிக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ண பிறகு தான் நாம் வந்துட்டு அதில் இதாக பண்ணணும், ஜாக்கு போடணும். ஏற்கனவே இந்த ப்ளூடூத்தில் பார்த்திங்கன்னா 4 ஜாக்கு இருக்குது. அதில் 4 வயர் ஜாக்கு இருக்குது. அதனால் நம்ம வாங்குதுன்னா 3 அது வந்து செட் ஆகாது. அதெல்லாம் பண்ணுறான், அதை எடுத்துட்றான். அது எடுத்துகிட்டு 3 ஜாக்கு எடுத்து வந்துட்டு கிரவுண்டு கொடுத்துருங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு இதில் நமக்கு இருக்குது ஒரே ஸ்பீக்கர் தான். அதனால் 2 ஒன்றா முறுக்கி விட்ருங்க. வால்யூமில் ஃபஸ்ட்டு இதில் கனெக்ஷன் கொடுத்துருங்க, இன்புட்டில். அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். பாருங்கள் 5 வோல்ட்டு கொடுக்குறோம், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் அது எதையும் பார்க்காம கொடுத்துட்டீங்க, ப்ளூடூத் போயிடும். அப்புறம் வாரண்டி கிடையாது, 150 ரூபா வேஸ்ட்டாக போடும். அதுக்கப்புறம் அது ஈஸிங்கு போகிறதுக்கு ஈஸிங்க் இல்லை, அப்படியே யோசனை பண்ணேன். கவர்மெண்ட் டிவி இருந்தது வேஸ்ட்டாக ஒன்று, அதுலேருந்து ஒரு ஈஸிங்கை உடச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இது போதும் அந்த ஐசிக்கு. ஏற்கனவே கொஞ்சம் இது அதோட இதுவும் சேர்த்து வச்சோம்னா அருமையாக இருக்கும். ஹீட்டை வந்து இப்போ நல்லா வெளியே தள்ளும், கொஞ்ச நாள் லைஃப் வரும். கம்பெனியில் ஒரு ஐசி கொடுப்பான், நீங்கள் ஐசி ஹீட் சிங்க் கொடுப்பான். அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக போடுங்க. நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபையர் பண்ணாலும் சரி, ஹீட் சிங்க் ரொம்ப முக்கியமானது. நல்லா ஃபுல் டைட் பண்ணிங்க கட்டிங் பிளேயர்லாம் வச்சு. அவ்வளோதான், பக்காவாக வந்துட்டு உட்கார இஷ்டம். ஆன் பண்ணி பார்த்துருவான் செட்டு எப்படி இருக்குதுன்னு. Bluetooth mode paired.